ஹரே கிருஷ்ணா வியூவர்ஸ். இந்த தடவை நாங்கள் வந்து மதுரை இஸ்கானில் இதே பில்வமங்கல டாக்கூராக்காக நாங்கள் கிளம்பினோம். அதுக்கு முன்னாடி பிரபுஜி ஆத்தில் ஒரு ரிஹர்சல் இருந்தது, அதையும் சும்மா வீடியோ கேப்சர் பண்ணியிருக்கேன். பதம் திரிஷோருமே. இந்த பாட்டை பாடும்போது எனக்குள்ள கிருஷ்ணர் மேல ஒரு அலாதி பிரியம் என்னடா ஃபீமேல் ரோலில் ஒரு மேல் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பார்க்குறோம். ஆக்சுவலி இவ தான் பர்ஃபார்ம் பண்ணுறதும். பிகாஸ் இந்த ட்ராமாக்களில் வந்து எல்லா ஃபீமேல் கேரக்டர்ஸும் மேல் தான் பண்ணுற வழக்கம். ஸோ அதுதான் இங்கே ப்ராக்டிஸில் போயின்னு இருக்கு. நம்ம நேராக பார்க்கும்போது அவளோட மேக்கப்பும் சரி, அவளோட ஆக்டிங்கும் ரொம்ப தத்ரூபமாக இருக்கும். அதுக்கு வந்து ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு தெம். பிகாஸ் வந்து இந்த ட்ராமாக்காக அந்த ஃபீமேல் கேரக்டராக மாறி அழகாக அங்கே பர்ஃபார்ம் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்கும். அற்புதம், இனிமை, என்ன ஷாரீரம், என்ன பாவம். இவ்வளவு சுத்தமா நான் கூட பாடி கேட்டதில்ல. உனக்கு நான் ஏதாவது சன்மானம் கொடுக்கணுமே. இந்த பொற்காசில வச்சுக்கோ. வேண்டாம் சுவாமி. நான் உன்னை எங்கெங்கயோ போய் தேடிட்டு வரேன். உன் தகப்பனாரோட இறுதி சடங்குல கலந்துக்கிறதுக்காக பந்துக்கள் எல்லாரும் வந்திருக்காங்க. நீ கீழே வந்து அவங்களை பாரு. நான் இப்ப யாரையும் பார்க்க விரும்பல. யாரையும் பார்க்க விரும்பலையா? நடக்க போறது உன் தகப்பனாரோட இறுதி சடங்கு. அவனை வளர்த்திருக்கேன். உன் தகப்பனாரோட ஸ்தானத்துல இருந்து நான் சொல்றேன், இங்க வா, வந்து பாரு. பாரு பாரு, இப்படி ஒரு புயலை மழையும் இதுக்கு முன்னாடி வாழ்க்கை நீ பார்த்திருக்கியா? இந்த ஊருக்குள்ள நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு நல்ல மரியாதை இருந்தது. நீ அந்த சிந்தாமணியோட பழகிறது தெரிஞ்சு அதுல பாதி போயிடுச்சு. இப்போ உன் தகப்பனாரோட இறுதி சடங்கை செய்யாம அந்த சிந்தாமணியை பார்க்க நீ போனா நான் உன்னை போக விட மாட்டேன். நான் உன்னை போக விட மாட்டேன். அவருடைய அழகு, அறிவு, புகழ், செல்வம் அனைத்தும் அழிந்து விடுகிறது. அதற்கு பின் எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும் இறந்து போன சடலம் என்றே அனைவரும் அழைப்பர். மீதமுள்ள உன் காலத்தையாவது கிருஷ்ண உணர்வில் ஈடுபட்டு பகவானுக்கு பக்தி சேவை செய். இந்த கதையை வந்து நம்ம ட்ராமாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயில்டாக கொடுத்துருப்பா, ரொம்ப நல்லாவும் இருக்கும். நான் சில கிளிப்பிங் கேப்சர் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் நாங்கள் மதுரை போகிற டே வந்துட்டு அந்த ப்ரீவியஸ் நைட் எல்லா டிவோட்டீஸும் அசம்பிள் ஆகி அந்த சைட்லேருந்து தங்கமயில் ஜுவல்லரி அவள் தான் ஸ்பான்சர் பண்ணியிருக்கா. அவள் வந்து எங்களுக்கு வந்து பஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தா. ஸோ அதுக்காக எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஒரு இடத்துல. ஹரே கிருஷ்ணா, நமஸ்காரம். இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா மல்லிக்கு ஃபேமஸான ஒரு இடம், அழகருக்கு ஃபேமஸான இடம். இப்போ நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், வி ஆர் கோயிங் டுவர்ட்ஸ் மதுரை சிட்டி. அங்கே என்ன அப்படின்னா, பொதுவாக கிருஷ்ண ஜெயந்தி ஜன்மாஷ்டமினா நம்ம இஸ்கான் சென்னையில் தான் நம்ம செலிப்ரேட் பண்ணுற வழக்கம். இந்த வாட்டி அங்கே வந்து ஒரு ட்ராமா பண்ண போகிறா. ரொம்ப கிராண்டான முறையில் தங்கமயில் ஜுவல்லரி இருக்கா இல்லையா, அவள் தான் ஸ்பான்சர் பண்ணி இந்த ட்ராமாவை ரொம்ப வெகு விமர்சனையாக பண்ண போகிறா. அதனால வி ஆர் வெயிட்டிங் ஃபார் த பஸ். பேசிக்கலி ட்ரெயினில் டிக்கெட் கிடைக்கலன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அதுக்காக தான் இங்கே வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். நாளைக்கு ஒன்று ஒன்றா நம்ம அப்டேட் பண்ணலாம். My Prabhuji will say hi.
Hare Krishna, we are all ready for the drama. Very happy to go to Madurai. Hi Ranga, how are you? He is the actual Nandagopal for this drama. போன தடவை துருவனை இன்ட்ரோ듀ce பண்ணேன் Shreya, my போன daughter who வீடியோ. is holding this camera, is the actual Krishna who is going to that. And the scene தான் எல்லாம் அழப்போறா. அதனால she make everyone cry. அழ போறேன்னா அவ டான்ஸ் பார்த்துறாள். ரங்ககிருஷ்ணாவோட அம்மா. And அங்க இருந்து பிரபுஜிஸ்லாம் இருக்கா நம்ம. ஒரே நிமிஷம் ப்ளீஸ் லெட் மீ ஃபினிஷ். லாஸ்ட் டைம் நான் இவனை துருவனா இன்ட்ரோடியூஸ் பண்ண ஞாபகம் இருக்கா? இவன் தான் இந்த வாட்டி வந்து பாலகோபால்னு நடிக்க போறான். அது வந்து பில்வாமங்கல டாக்கூரா, அதுல வந்து நந்தகோபால், கிருஷ்ணர் வந்து கோபாலனா வருவார். அந்த கேரக்டரை ஹி இஸ் கோயிங் டு டு. ஸோ நாங்கள் ஒரு குரூப் இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஃபார் த பஸ் டு கம். லெட் அஸ் கவர் தி அதர் டிவோட்டிஸ் ஆல்சோ. ஓகே, அண்ட் திஸ் இஸ் ரங்கா கிருஷ்ணாஸ் மதர். அவன் வந்து நார்த் இந்தியன், ஆனால் அழகாக சவுத் இந்தியன் செம்மையாக சூப்பராக தமிழ் பேசுவா. சவுத் இந்தியன் குவிசன் சூப்பராக பண்ணுவா. அண்ட் ஷீ இஸ் ஆல்சோ டூயிங் எ ஜுவல்லரி பிஸ்னஸ். I will give her WhatsApp business number. You can also buy from her. She has a beautiful collection. So now let's move to the other devotees. Come. Hare Krishna. இப்போ ஒரு ஃபேமஸ் ஆக்டர் பக்கத்துல தான் நம்ம நின்றுட்டு இருக்கோம். ஆனால் அவர் மாஸ்க் போட்டுட்டு இருக்காரு. அதனால நீங்களே கண்டுபிடிங்க அவர் யாரு அப்படின்னு. இவர் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அதுவும் இப்போ லேட்டஸ்டாக ஒரு ட்ராமாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு கேரக்டர் பண்ணிட்டு இருக்காரு. சிங்கப்பெண்ணையில் வந்து கருணாகரன். பாருங்க, இப்போ கைஸ் பாருங்க, தெரிஞ்சிடும் உங்களுக்கு யாருன்னு. இவர் தான் இன்ஸ்பெக்டர். அந்த இன்ஸ்பெக்டர் கேரக்டர் பண்றது இவர் நடிக்கிறதா? எங்கள் சொத்து. இவர் ஸ்ரீல பிரபுபாதோட சொத்து. ஆமா, பிரபுபாதோட சேட்டு. நம்ம பிரபுபாத. ஆமா. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பண்றது எல்லா இதுலயும் இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பண்றது இவர் இல்லாம நம்மளால ட்ராமா சரியா பண்ண முடியாது. ஓகே, ஹாப்பி ஜென்மாஷ்டமி. ரங்கா தான் ஃபர்ஸ்ட் கவர் பண்ணோம். ஸோ ரங்கா நாளைக்கு வந்து இந்த கேரக்டர்ல எப்படி பண்ணலான்றத, நந்தகோபாலா எப்படி பண்ணலாம், ஹவ் யூ ஆர் ஏபிள் டு மேனேஜ் யுவர் ஒர்க் லைஃப் along with this drama rehearsals and other things. Instead of I don't manage, Krishna allows me to. I only pray to Krishna to give me service. Okay. He manages everything for me. ஸோ மறுநாள் காத்தால மார்னிங் நல்லபடியாக மதுரை ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனோடனே ஃபஸ்ட்டு நாங்கள் போன இடம் வந்து இஸ்கான் டெம்பிள். ஃபஸ்ட்டே வி வாண்டட் டு கெட் ஃப்ரெஷ். ஸோ அங்கே வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பார்த்தா ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்புறம் நாங்கள் எல்லாம் ரூமுக்கு போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு திருமாலிருஞ்சோலை கள்ளழகர் அவரை சேவிக்க கிளம்பிட்டோம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நம்ம இப்போ வந்து திருமாலிருஞ்சோலை கள்ளழகர் கோயிலுக்கு வந்திருக்கோம். ஸோ மதுரைக்கு வந்திருக்கோம்னு சொன்னால நேற்று நம்ம ட்ராமாக்காக. அதனால் முதல்ல இது அப்படியே சுற்றி காமிங்களா, எங்கள் அழகாக பொறி வேர்க்கடலாம் எப்படி போட்டு. உண்டி பாருங்க, உண்டி. கோஷாலா அங்கே இருக்கு. இங்கே அழகாக பசுமாடுலாம் பராமரிக்கிறா பாருங்க, கோஷாலா வச்சுருக்கா.
ஸோ இங்கே அப்படிங்க அந்த எவ்வளோ அழகு மாலிருஞ்சோலை அப்படின்ற மாதிரி அந்த பச்சை மாமலை போல் மேனி அப்படின்னு வரல பெருமாள் அந்த மாதிரி இங்கே மலருது பார்த்தீங்களா அழகா. ஸோ இங்கே இப்போ போய் நம்ம பெருமாள் சேவிக்கலாம். டிவோட்டிஸ்லாம் வந்திருக்கா, அவளும் நம்மளுக்கு வந்து இந்த கோயிலோட சிறப்பு விஷயங்களை நம்ம அந்த ரங்கநாதன் பிரபுஜி வழியாக கேட்டுக்கலாம். ஓகே வாங்கோ, லெட்ஸ் கோ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இப்போ நம்ம வந்து அழகர் கோயில் அப்படிங்கிற திருமாலிருஞ்சோலை ஒன் ஆஃப் த திவ்ய தேசம் அங்கே வந்திருக்கோம். அந்த சுவாமியை போய் சேவிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே கருப்பசாமி கருப்பண்ண சுவாமி அப்படின்னு ஒரு கோயிலை நம்ம சேவிக்கிறோம். இங்கே என்ன ஐதீகம் அப்படின்னா அழகர் கோயிலுடைய பாதுகாவலராக அவர் இங்கே இருக்கார் அப்படின்னு சொல்கிறான். கள்ளழகர் வந்து ரொம்ப விசேஷமான திருவுருவம், அழகு ஸ்வரூபம். அவர் இங்கே இருக்கிறவா அத்தனை பேருக்கும் குலதெய்வமாக இருக்கார். அதே மாதிரி கருப்பசாமியும் சொல்கிறார். சாதாரணமாக கிராமப்புறங்களில் கருப்பசாமி அப்படின்னா கருப்பு அப்படின்னா கிருஷ்ணன், கருப்பசாமின்னா கிருஷ்ணசுவாமின்னு கிருஷ்ணன் தான் அவர். வெள்ளைச்சாமின்னு பேர் வைப்பா. வெள்ளைச்சாமி வேறு யாரும் இல்லை, பலராமர் அவர். அதனால் இந்த கருப்பசாமியை நம்ம சேவிக்கச்சே கிருஷ்ணரை சேவிக்கிற வாரம்னு நினச்சிக்கலாம். ரெண்டாவது காவல் தெய்வம் அப்படின்னு பார்க்கச்ச பூதகணங்கள் வந்து ஒவ்வொரு ரூபத்தில் அங்கங்கே இருக்குது. சிவபூதகணங்கள்னு இருக்குது, பல்வேறு விதமான பூதகணங்கள் இருக்குது. அதையெல்லாம் அடக்கி ஆள்றவராக இங்கே இருக்கார். அதனால் நம்மள இருக்கக்கூடிய இந்த பாவங்களே பெரிய பூதங்களாக இருக்குது. அதெல்லாம் இங்கேயே தொலைச்சிட்டு பாவத்தை தொலைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கள்ளழகரை சேவிக்கிறது தான் ரொம்ப முறையாக இருக்குன்னு சொல்லிட்டு இங்கேயே மக்கள் வந்து ரொம்ப திரளாக இங்கே இருக்கா. கருப்பண்ணசாமியை சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் கள்ளழகர் மலையில் போய் ஏறி திருமாலிருஞ்சோலை அழகனை கள்ளழகரை சேவிக்கணும்னு எல்லாம் அவளாக இருக்கா. திவ்ய தேசத்தில் வந்து ஆண்டாள் ரொம்ப அழகாக திருமாலிருஞ்சோலை நம்பிக்கை நான் 100 தடாவில் வெண்ணெய் வைக்கணும், 100 தடாவில் அக்கார அடிசல் வைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டான். ஆனால் நிறைவேற்கிறானாலும் தெரியாது. ஆனால் அதற்கப்புறம் வந்த நமது பகவத் ராமானுஜர் பாஷ்யக்காரராகப்பட்டவர் 100 தடா அக்கார அடிசல் 100 தடா வெண்ணெய் இங்கே நைவேத்தியம் பண்ணதுனால அதற்கப்புறம் ஒரு ஸ்ரீவில்லிபுத்தூர் போகிறச்சே ஆண்டாள் வந்து தங்கையோடைய விருப்பத்தை அண்ணா நிறைவேற்றி வைப்பாராம். தங்கைக்கு ஏதாவது ஒன்றுன்னா முன்னாடி வந்து அண்ணா பண்ணி வைப்பார். இங்கே கூட மீனாட்சி திருக்கல்யாணம்னு பார்க்கச்சு அண்ணா வந்து மகாவிஷ்ணு தான் பண்ணி வைக்கிறதா ஐதீகம். அதனால் அந்த ராமானுஜர் ஸ்ரீவில்லிபுத்தூர் வரைச்சு என்னுடைய நான் மனசில் நினச்ச பிரார்த்தனையை நீ நிறைவேற்றி வச்சு அதனால் அண்ணா அப்படின்னு கூப்பிட்டாலும். அதனால் இன்றைக்கும் ஆண்டாளுடைய வாயு திருநாமத்தை நம்ம சேவிக்கச்சு பெரும்பூதூர் மாமணிக்கு பின்னானால் வாழியே அப்படின்னு ஒரு வாயு திருநாமத்தை சேவிக்கிறோம். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான திருத்தலம். அடியன் இப்போ தான் முதல்ல அவரை தரிசிக்க போகிறேன். இதுக்கு முன்னாடி கள்ளழகரை அடியன் சேவிச்சதில்லை. இன்றைக்கி ஒரு பாக்கியமான திருநாள். அதில் நம்ம திரு விஜயகுமார், அவளுடைய பாரியாள், அவளுடைய பொண்ணு ஸ்ரேயா, அதுக்கப்புறம் எங்களுடைய குருவலோகம்ங்கிற ஸ்ரீல பிரபுபாதா தேட்டர்ஸுடைய குரு மகாராஜா பால குருவன் இங்கே இருக்கார், அவளுடைய அம்மா இங்கே இருக்கார். அதுக்கப்புறம் திருவாளர் ஆனந்தன் வந்திருக்கார், ஆனந்த் வந்திருக்கார். அதுக்கப்புறம் வந்து எங்களுடைய துருவலோகா டிராமாவில் மகாவிஷ்ணுவா நடிக்கிறவர் இன்னைக்கு பார்த்த சாரதியாக இருக்கார், மீசியோட இருக்கார். அப்பேற்பட்ட பாக்கியமும் எங்களுக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. உங்கள் எல்லாருக்காகவும் எல்லார் சார்பிலையும் அனைத்து பொதுஜனங்கள் சார்பிலையும் பக்தர்கள் சார்பிலையும் இன்னைக்கு கருப்பண்ண சுவாமியையும் அதுக்கப்புறம் மலை மேலே இருக்கக்கூடிய மாலிருஞ்சோலை அழகர் கள்ளழகரையும் உங்கள் எல்லாருக்காகவும் நாங்கள் பிரார்த்தனை பண்ணுறோம். ராதே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இப்போ நம்ம வந்து கோயிலுக்குள்ள நுழையிறோம். பிராகாரத்துக்குள்ள இப்படிதான் இருக்கும், இப்படிதான் இருக்கும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரேயா எங்க இருக்க? ஸ்ரேயா இவ்வளவு சுறுசுறுப்பா சொன்னேன். என்ன எங்க போயிட்டு வந்த? உங்களுடைய சிறப்பம்சம் தான் தெரியுமா கோவில்? கள்ளழகர் மீனாட்சி அம்மாளுடைய அண்ணா திருக்கல்யாணத்தை நடத்தி வச்சவர்.
இங்கே இருக்கக்கூடிய மகா அழகர் இவருக்கு இங்கே இருக்கிற ஃபேன் பேஸ் பார்த்தீங்கன்னா வேறு உலகத்தில் வேறு யாருக்குமே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு fan base. சித்திரை திருநாள் அன்னைக்கு இவர் வரணும், குதிரையில் வர்ற இதை பார்த்தேன், நல்லா அழகாக இருக்கும். சித்ரா பௌர்ணமி, சித்ரா பௌர்ணமி, சித்திரை திருநாள்ங்கிறது இவர் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இறங்கி வர்றார். அழகர் ஆற்றுல இறங்குற நாள். ஏன் கள்ளழகர்னு பேர்? இந்த ஏரியாவில் கள்ளர்கள் அப்படிங்கிற ஒரு இனம் அவர்கள் ஜாஸ்தி. அவர்கள் வம்சத்தில் இவர் வந்ததுனால இவர் பேர் கள்ளர். அதில் இவர் தான் இருக்கிறதுலே பேரழகர்ங்கிறதுனால அதோட இல்லாமல் இங்கே கள்ளழகர் ஆற்றுல இறங்கிறது தான் விசேஷம். அவர் கல்யாணத்துக்கு போனார், அதுக்குள்ளே அங்கே ஆயிடுத்துன்னு சொன்னால் அப்படியே திரும்பிட்டார் அப்படிங்கிறதெல்லாம் அதுக்கப்புறம் தான் சொல்லாடல் வந்திருக்கு. ஆக்சுவலாக கள்ளழகர் இங்கே அந்த குதிரையில ஏழை எல்லா வயல் வரப்புலையும் நடப்பார், வைகை ஆற்றுல இறங்குவார். ஏன்னா நாட்டில் நீர் வளமும் பயிர் வளமும் இருந்தால் தான் ஒரு நாடு சுபிட்சமாக இருக்கும். அதனால் பகவான் காக்கும் பெருமாள் இல்லையா, இந்த ஜெகத் ரட்சகன், இந்த ஜெகத்தையே ஆள்றவன் அப்படிங்கச்சு அவன் இந்த வயல்வெளியில் தன்னுடைய பாதம் பதிச்சு நீர்நிலையான வைகை ஆற்றில் இறங்கி அந்த சுபிட்சத்தை கொடுக்கறதுனால தான் இந்த மதுரை மாநகர் அப்படின்னு சொல்கிறான். இதை தென்மதுரைன்னு சொல்லுவாள், அது வடமதுரைன்னு சொல்லுவாள். ஆண்டாளுடைய பாசனங்களா அவன் வடமதுரை மைந்தனைன்னு சொல்லிச்சு. அப்போ தென்மதுரைன்னு ஒன்று இருக்கணும்னா இது மதுரைன்னு. இங்கே தீக்கரை ஆனால் கூட அதுக்கப்புறம் பகவானுடைய தாயாருடைய இந்த சுந்தரவல்லி தாயாருடைய கடாட்சத்தினால மீனாட்சியும் மீன் போன்ற கண்களை உடையவள். அச்சம் இங்கே ரொம்ப முக்கியம். அவருடைய கடாட்சம் இங்கே தாயாருடைய சுந்தரவல்லி தாயாருடைய கடாட்சத்தினால இந்த ஊர் ரொம்ப சுபிட்சமாக இருக்குது. அதனால் கள்ளழகர் அந்த ஆற்றுல இறங்குற அந்த வைபவத்தில் பெருந்திரளான மக்கள் இன்னைக்கு கலந்துக்கிறார். இதில் அவள் எப்படி சொல்கிறது, பகவானுக்கே தன்னை ஆட்படுத்தின்றதாக தான் இருக்கும். அவளுடைய அந்த கோவிந்த நாமமும் அழகா நாமமும் இங்கே பார்க்கறதுக்கு கண்கள்லாம் காட்சியாக இருக்கும். 1000 கண் படைத்த அந்த ஆதிசேஷனாடியும் இது வாய் படைத்த ஆதிசேஷன் இதை வர்ணிக்க முடியாது கள்ளழகர் ஆற்றுல இறங்குறத அப்படிங்கிறத இங்கே ரொம்ப பிரசித்தியாக சொல்கிறோம். இத்தனைக்கும் இங்கே ஆயிரக்கணக்கான கூட்டம் இன்னைக்கு தரிசிக்கிறதே கஷ்டம்னு சொன்னா இங்கே இருக்கிறவா. அதெல்லாம் மீறி பகவான் அதெல்லாம் நட அங்கேருந்து வந்திருக்கேன் நீங்கள் இவ்வளோ தூரம் அப்படி எப்படி என்னை பார்க்காம நீங்கள்லாம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதி அற்புதமான தரிசனத்தை எங்களுக்கு கொடுத்தார். அப்படியே பிரகாரத்தில் சுந்தரவல்லி தாயா ரொம்ப அழகாக சேவிச்சுட்டு மறுபடியும் அப்படியே பிரகாரத்தை சுற்றி வரைச்சு நரசிம்மர் யோக நிலையில் அதையும் கடந்து வந்தால் ஆண்டாள் சன்னதி. இந்த ஆண்டாள் சன்னதி பற்றம் ரொம்ப அழகாக கவனிச்சு வளையெல்லாம் கொடுத்து பிரசாதத்தெல்லாம் கொடுத்து கல்யாணமோ என்ன பிரார்த்தனையோ நீங்கள் வேண்டிட்டா இந்த ஆண்டாளில் உங்களுக்கு எல்லாம் நிறைவேற்றி வைப்பான். இந்த ஆண்டாள்கிட்ட இன்னொரு விசேஷம் என்னன்னா கல்யாண திருக்கோலம் அமர்ந்த நிலையில இங்கே ஆண்டாள் காட்சி கொடுக்குறாரு அவர் சொன்னார். இதெல்லாம் ரொம்ப அழகாக திவ்யமாகி நாங்கள் கோயிலுடைய வெளிப்புறத்தை நோக்கி வந்துட்டு இருக்கோம். ராதே கிருஷ்ணா. கேள்வி கணைகள் இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். थैंक यू सो मच. हरे कृष्णा, हरे कृष्णा, हरि बोल. चलते हैं माता जी. आपको कैसे लगा? கேள்வி கணைகளை மட்டும்தான் தொடுக்க தெரியும், பதில்கள் தெரியும். हरि बोल. हाँ माता जी, हिंदी में बताइए आपको दर्शन कैसे लगा? हरे कृष्णा माता जी. आज मैं फर्स्ट टाइम मुझे पता ही नहीं इतना अच्छे से दर्शन होगा, बट आपकी वजह से मुझे आज बहुत अच्छे से और पास से भगवान का दर्शन हुआ है. तो मैं बहुत बहुत हैप्पी हूँ. थैंक यू सो मच माता जी. थैंक यू माता जी. और प्रसाद कैसे लगा? சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுல. ஸோ இவன் தான் இன்னைக்கு நந்தகோபாலன் நடிக்க போகிறான். அண்ட் என்னோட பிரபுஜி வில்லேஜராக நடிக்க போகிறார். ஸ்ரேயா கிருஷ்ணரா நடிக்க போகிறா. ஸோ லெட் அஸ் நவ் கோ டுவர்ட்ஸ் மதுரை இஸ்கான் டெம்பிள். ஹரி போல். Jam
நம்ம இவர் எப்படியாவது அந்த அந்திம் சம்ஸ்காரம் பண்ணுறதுக்காக இவ்வளோ பாடுபடுவார் அவர் நம்ம ஸ்ரீகாந்த் பிரபு படகோட்டி. எப்படியாவது இவர் போய் அந்த காரம் சேர்த்துட்டு நான் பண்ணவே மாட்டேன், 1000 பொற்காசு கொடுத்தாலும் பண்ண மாட்டேன்ட்டார் இவர். அந்த அளவுக்கு டிவோட்டடாக இருக்கார். தென் இவர் தான் சரவணன் பிரபு. சிந்தாமணியை பார்க்கறதுக்கு காரணமே இவர் தான். இல்லைன்னா அந்த கேரக்டர் அந்த இவர் பில்வங்கள் இந்த பக்கம் வந்திருக்கவே மாட்டார். ஸோ இவர் கூட்டின்னு வந்து விட்டார். அதான் இவர் தான் நம்ம பில்வங்கள் டாக்கூருக்கு வந்து தபலா வாசிக்கிறார். அற்புதமாக இன்னும் கை பண்ணால் அப்படியே தரன்னு பயங்கரமாக இதுவும். ஆனால் இந்த டேர்னிங் பாயிண்ட்டே வந்து இவரை பார்த்து தான். இந்த மாதாஜி பார்த்த உடனே கண்ணையை குத்தின்ட்டு எனக்கு இனிமேல் கண்ணே வேண்டான்ட்டார். அந்த அளவுக்கு டெடிக்கேட்டடு. ஸோ பெரும் கடலை நமக்கு திருப்பி கொடுக்கிறாரு. முக்கியமா பகவானோட பக்தர்களான வைஷ்ணவர்களுக்கு சேவை செஞ்சாலே கிடைக்கிறதுக்கே அரிதான கிருஷ்ண பக்தி மிக எளிதில். சற்று நில்லுங்கள். நமஸ்காரம் சுவாமி, சொல்லுங்க. நான் உங்களை எங்க தப்பு பண்ணிட்டேமா? தப்பு பண்ணிட்டேன். வைஷ்ணவர்கள் செய்யும் ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். அதை நம்மளோட பௌதீக கண்களால பார்த்து புரிஞ்சுக்க முடியாது. யாரது? உள்ள வாங்கோ. வரவேண்டும் சுவாமி, வரவேண்டும். உங்களுடைய பாதங்கள் அடியனுடைய இல்லத்தை பட்டதுனாலே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை மட்டுமே பார்த்து ரசிக்க வேண்டிய இந்த கண்கள் கேவலம் ஒரு பெண்ணின் சரீரத்தை பார்த்து மயங்குகிறது என்றால் அப்படிப்பட்ட இந்த கண்கள் எதற்கு? இந்த கண்கள் எனக்கு வேண்டாம். இந்த கண்கள் எனக்கு வேண்டாம். கிருஷ்ணா! ஐயோ சுவாமி, என்ன காரியம் பண்ணிட்டேன்? சுவாமி, ஐயோ சுவாமி, நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு விருந்தாவனம் போகணும். கண்ணு தெரியாத எனக்கு யாராவது உதவி பண்ண முடியுமா? ஹரே கிருஷ்ணா, யாராவது இருக்கீங்களா? நான் இருக்கேன் தாத்தா. இந்தாங்க. யாருப்பா நீ? நான் இந்த கிராமத்து வாசி. என் பசங்களை மேய்க்க வந்திருக்கேன். உன் பேர் என்ன? என் பேரு நந்தகோபால். நந்தகோபால், அருமையான பேரு. ஏன் தாத்தா, இந்த தள்ளாத வயசுல அமைதியா வீட்டுல உட்கார்றத விட்டுட்டு இப்படி எதுக்கு வெளியே வந்தீங்க? அதுவும் பாவம், உங்களுக்கு கண்ணு வேற தெரியலையே. பகவான உணராதவங்க எல்லாரும் கண்கள் இருந்தும் குருடர்கள் மாதிரிதான் பாரு. தாத்தா, நீங்க நின்னுட்டு இருக்கீங்களே, இதுதான் விருந்தாவனம். என்ன? இது விருந்தாவனமா? நான் இருக்கிறது விருந்தாவனமா? என்னுடைய பகவான் பாதங்கள் பட்ட விருந்தாவனமா? கிருஷ்ணா! ஆஹா, நந்தகோபால், நீ கொடுத்த பால் அமிர்தம் மாதிரி இருக்கு. ரொம்ப நன்றிப்பா. நந்தகோபால், எனக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். நீ எந்த சூழ்நிலையிலையும் பிருந்தாவனத்தை விட்டு போகவே கூடாது. இங்க பிறவி எடுக்கிறதுங்கிறது மிக அபூர்வம். எல்லாம் 2 கையை உயர்த்திக்கோங்க, சப்தமா சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராம, ஹரே ராம, ராம ராம, ஹரே ஹரே. श्री बिल्वमंगल ठाकुर की, श्री कृष्ण भगवान की, जगत गुरु शीला प्रभुपाद की. हरे कृष्ण.
இப்போ நம்முடைய இஸ்கான் திருப்பாளையனுடைய தலைவரும் தங்கமயிலுடைய மேனேஜிங் டைரக்டர் மற்றும் மேனேஜிங் அசிஸ்டன்ட் டைரக்டர் ரமேஷ் பிரபு 2 பேருமே அங்கே நடித்த எல்லாருக்குமே பரிசு வழங்குறாங்க. ஸோ போகிறதுக்கு முன்னாடி இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 QR கோட் கொடுத்துருப்போம். எல்லாரும் உட்காருங்க. உட்காந்து தான் பின்னாடி இருக்கவங்களுக்கு தெரியுமா? தயவு செஞ்சு எல்லாரும் உட்காருங்க. எல்லாரும் உட்காந்து பாருங்க. பகவத்கீதா குவிஸ் காம்படிஷனுக்கு இங்கே ஒரு QR கோட் கொடுத்துருக்கோம். அங்கே யூத் ப்ரோக்ராம்காக டிஸ்கவர் யுவர் செல்ஃப் அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம்காக அங்கே ஒரு QR கோட் கொடுத்துருப்போம். 2 ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஜென்மாஷ்டமி முடிஞ்சதுக்கப்புறம் நடக்கூடிய நிகழ்ச்சிகளில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ 2 QR கோட் ரொம்ப முக்கியம். ஸ்கேன் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ப்ரோக்ராமுக்கு அப்புறம் ஒரு சின்ன டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது. ஒரு சின்ன குழந்தையோட ஒரு கிருஷ்ணலீல டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது. அதன் பிறகு இன்னொரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் ராஜஸ்தான். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பகவான் பல்வேறு மாவட்டங்கள் இது தேசங்கள்லேருந்து வந்திருக்கார். ஸோ ராஜஸ்தான்லேருந்து வரக்கூடிய பக்தர்கள் இப்போ கிருஷ்ணரை புகழ்ந்து பாட போகிறாங்க. மார்வாடிஸ் வந்திருக்காங்க. ஸோ அந்த பெண்கள் எல்லாம் சேர்ந்து கிருஷ்ணரை ராஜஸ்தானி மொழியில் பாடுவாங்க, பாடி புகழ்வாங்க. அதன் பிறகு இங்கே கீர்த்தனம் இருக்கும். இப்போ தான் முக்கியமான ப்ரோக்ராம் போகிறோம். இரவு 10 மணிக்குலேருந்து இங்கே கிருஷ்ண பலராமருக்கு அபிஷேகம் இருக்கும், மகா அபிஷேகம் இருக்கும். 10 மணிலேருந்து 11:30 மணி வரைக்கும் மகா அபிஷேகம் இருக்கும். அதன் பிறகு 12 மணி கிருஷ்ணர் தோன்றிய சமயம். 12 மணிக்கு இங்கே மகா ஆரத்தி இருக்கும். எல்லாருமே இந்த ஒரு நாள் இன்னும் இருக்கக்கூடிய ஒரு 4 மணி நேரம் இங்கே உங்களுடைய நேரத்தை கழிக்குமாறு கேட்டுக்கிறோம். ஹரே கிருஷ்ணா. ஸோ பிரபு, கலைஞர் டிவியில் ராமானுஜாச்சாரியார் நாடகம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ராமானுஜாச்சாரியார் நாடகத்தை இயவிட்டவர் பிரபு தான். ஸோ அவருடைய கருணையினால தான் நம்மெல்லாம் அன்னைக்கு ராமானுஜாச்சாரியார் நாடகம் பார்த்தோம். அது கொஞ்சம் பாதியில் நிற்கிது. அதை அடுத்து ஆரம்பிக்கணும். அதுக்கு பகவானுடைய கருணை வேண்டி எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கிங்க. ஏன்னா ஆச்சாரியிலே சிறந்த ஆச்சாரியர் யார்? ராமானுஜாச்சாரியார். அடுத்து சைத்தன்ய மகாபிரபு. யாரு? சைத்தன்ய மகாபிரபுடைய லீலைகளையும் பிரபு எல்லாமே நமக்கு கொடுக்குற மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். அதுக்குண்டான முயற்சியாக நடந்துட்டு இருக்கு. ஸோ பிரபு அவங்க டீம் இந்த பில்வமங்கல தாக்கூர் ஏன்னா அந்த அனுபவத்தோடு இப்போ சொன்னார். இந்த ஜட கண்கள்னால யாரை பார்க்க முடியாது? கிருஷ்ணரை பார்க்க முடியாது. ஆனால் மனக்கண்லேருந்து அவர் விடுபட முடியாது. அப்ப மனக்கண்ணில் நம்ம கொண்டு வரணும். யார? அதுதான் பிரபா சொல்றார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. கலியுக தர்மமாய ஹரிநாம சங்கீர்த்தனத்தை பிரபு பில்வமங்கல தாக்கூர் மூலமாக ஆணித்தனமா நம்ம மனதில் விதை போட்டாரு. அதனால எல்லாரும் மந்திரத்தை யாரும் விடாமல் பண்ணணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் மாயாப்பூர் போன பொழுது அப்போ பெங்காலிகிட்டேருந்து இந்த நாடகம் தான் பார்த்தேன். நான் ஃபர்ஸ்ட் நான் பார்த்த நாடகம் பில்வமங்கல தாக்கூர் நாடகம். இன்னும் எனக்கு அது கண்ணில் ஞாபகம் இருக்குது. வித்யாநகரில் வந்து நான் பார்த்தேன். நான் ஓ இப்படி ஒரு நாடகம் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஸோ அதை இன்னைக்கு தமிழில் தனுஷ் பிரபு அவங்க டீம் வெகு விமர்சையாக சிறப்பாக நமக்காக நடத்தி காமிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இஸ்கான் திருப்பாலை மற்றும் பக்தர்கள் சார்பாக மிகுந்த மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரி இவங்க நிறைய நாடகம் வச்சிருக்காங்க. அடுத்து அம்பரீஷ் மகாராஜா யாரு? அவர் நாடகம் மிகவும் பிரமாதமாக இருக்கும். அதெல்லாம் இனிமேல் இஸ்கான் திருப்பாலையால் நாங்கள் ரெடி பண்ணுறோம். நீங்களாம் வந்து என்ன செய்யுங்க, பார்த்து கொள்ளுங்க. ஸோ அதனால் இவங்களுக்கு நாம் எல்லோரும் மிகுந்த சிறப்பத்தோடு சிறப்பான முறையில் நமக்கு ஏற்பாடு செய்து கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு இஸ்கான் திருப்பாலை சார்பாக உங்கள் டீம் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. உண்மையிலே சொல்லணும்னா நான் தான் நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி ஜென்மாஷ்டமி மாதிரி ஒரு அற்புதமான தினத்தில் இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஈவெண்ட்டில் பிரபுபாதா தியேட்டர்ஸ்தான எங்கள் பக்தர்களுக்கு ஒரு சேவை செய்ய வாய்ப்பு கொடுத்த பிரபுக்கு திருப்பாதத்தில் வந்து நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி வம்சி பிரபு ஸ்ரீதர் பிரபு இவங்கெல்லாம் நிறைய சப்போர்ட்டிவாக இருந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சிருக்கேன். பல பக்தர்கள் பின்னாடி இருந்து பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் எங்களுக்கு ஒரு சேவையை கொடுக்கணும் பணிவாக கேட்டு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.
Come.